Alhamdulillahi Rabbil Alameen Wassalatu wassalamu ala ashrafil anbiya Sayyidil Mursaleen wa Imamil Muttaqeen Muhammad ibn Abdullah sallallahu alayhi wa sallam wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் எங்கள் எல்லோருடைய அபிமானத்தையும் அன்பையும் வென்ற ஒரு சகோதரருடைய ஜனாசாவிலே அவரை அடக்கம் செய்துவிட்டு இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அந்த ஜனாசாவுக்காக நாங்கள் எல்லோரும் அவருடைய பாவங்களை அல்லாஹு தாலா மன்னித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சகோதரர் நோய்வாய்ப்பட்டதிலிருந்து இன்றைய தினம் அவருடைய ஜனாசா செய்தி எங்களுடைய காதுகளை எட்டுகின்ற அந்த சந்தர்ப்பம் வரையில், அதற்கு பிறகுள்ள இந்த நேரம் வரையில் நீங்கள் எல்லோரும் ஒரு விடயத்தை அவதானித்திருப்பீர்கள். சமூக வலைத்தளங்களில் முழுக்க இலங்கையிலிருந்தும் சரி, குவைத்திலிருந்தும் சரி, அவரை பற்றிய நல்ல செய்திகள் தொடர்ந்தும் எல்லோரும் பரிமாறிக்கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய நற்குணங்கள், அவர் செய்த பணிகள், அவரூடாக நடைபெற்ற பயன்கள் போன்ற நிறைய நல்ல செய்திகளை மக்கள் பரிமாறிக்கொண்டிருக்கின்றார்கள். இதனை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு ஒரு விடயத்தை மிகவும் உறுதியாக சொல்ல முடியும். அவருக்கு அல்லாஹு தாலா சுவர்க்கத்திலே ஒரு உயர்ந்த இடத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றான் என்று சொல்வதற்கு பூமியிலே நாங்கள் எல்லோரும் சாட்சியாளர்களாக இருக்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு இடத்திலே இருக்கின்ற நேரத்திலே ஒரு ஜனாசா எடுத்துச் செல்லப்படுகின்றது. அந்த ஜனாசாவை பற்றி எல்லா மக்களும் நல்ல விதமாக அவருடைய நற்பண்புகளை பற்றி பேசிக் கொள்கிறார்கள். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஜபத் வஜபத் வஜபத், அது உண்மையாகிவிட்டது, அது கடமையாகிவிட்டது என்று 3 தடவை சொன்னார்கள். சற்று நேரத்தில் இன்னொரு ஜனாசா எடுத்துச் செல்லப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஜனாசாவை பற்றி மக்கள் அவருடைய குறைகளை பற்றி, தவறுகளை பற்றி பேசுகின்றார்கள். அப்பொழுதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஜபத் 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 என்று 3 தடவை சொல்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார், யா ரசூலுல்லாஹ், இந்த 2 ஜனாசாவுக்கும் நீங்கள் எப்படி ஒரு விஷயம் சொல்லியிருக்கின்றீர்கள், இதற்கு என்ன கருத்து என்று கேட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதலாவது ஜனாசாவை பற்றி மக்கள் நல்ல விதமாக பேசினார்கள். அந்த வகையில் அவருக்கு சுவர்க்கம் வாஜிபாகிவிட்டது என்பதைத்தான் நான் சொன்னேன். 2வது ஜனாசாவை பற்றி மக்கள் மோசமாக பேசினார்கள், அவருக்கு நரகம் வாஜிபாகிவிட்டது என்பதைத்தான் நான் சொன்னேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்த், நீங்கள் பூமியிலே இந்த மனிதருக்கு சாட்சியாளர்கள் என்று சொன்னார்கள். அந்த வகையில நாங்க அந்த ஜனாசாவை பற்றி பேசுகின்ற நல்ல விஷயங்கள், நற்செய்திகள் அவருடைய மறுமை வாழ்வு சிறப்பாக அமைவதற்கு காரணமாக அமைகின்றது. நாங்கள் வழங்குகின்ற சாட்சியம் அவருடைய மறுமை வாழ்வு சிறப்பாக அமையும் என்று சொல்வதற்கு நாங்கள் வழங்குகின்ற சாட்சியம். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிதொரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், லா தذ்குரு மௌதாக்கும் இல்லா பிகைர், உங்களில் மரணித்தவர்கள் தொடர்பாக நீங்கள் நல்ல விஷயங்களை மாத்திரமே பேசுங்கள் என்று சொன்னார்கள். ஏன்? அந்த நல்ல விஷயங்கள் அவர்களுடைய மறுமை வாழ்வை பாதுகாக்கின்றன என்பதுதான் அதனுடைய பொருள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மனிதர் பூமியிலே வாழுகின்ற நேரத்தில், எங்களுக்கு மத்தியில வாழுகின்ற நேரத்தில் நிறைய நற்காரியங்களை செய்திருக்கிறார்கள். அதற்கு நீங்கள் எல்லோருமே சாட்சியாக இருக்கின்றீர்கள். அவர் இப்பொழுது எங்களை விட்டு அல்லாஹ்விடத்திலே போய்விட்டார். எங்களுக்கு ஒரு கடமை இருக்கின்றது. அவர் விட்டு சென்ற பணிகள், அவரால் இந்த உலகத்திலே நடைபெற்ற பணிகள், அவற்றுக்கு
நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்று சொல்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஒரு மனிதர் வாழ்ந்துவிட்டு போகின்றார் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதனுடைய வாழ்வு எங்களுக்கு ஒரு பாடம், எங்களுக்கு ஒரு படிப்பினை. அவரை பற்றி எழுதியவர்கள் எல்லாருமே ஒரு விடயத்தை எல்லோருமே சொல்லி இருக்கின்றார்கள். இந்த உலகத்திலே அவர் வாழுகின்ற காலத்தில் போலியான விடயங்களுக்கு எதிராக அவர் கடுமையாக போராடி இருக்கின்றார். உண்மையை நிலைநாட்ட வேண்டும் என்று அவர் கடுமையாக எப்பொழுதுமே உழைத்திருக்கின்றார். அந்த மனிதன் எங்களுக்கு விட்டு சென்ற பாடம் இதுதான். நாங்கள் போலியான பல்கலைக்கழகங்கள், போலியான கல்வி நிறுவனங்கள், போலியான சான்றிதழ்கள் இவற்றுக்கு எதிராக அவர் கடுமையாக போராடி இருக்கின்றார் என்றால் நாங்கள் எப்பொழுதும் உண்மைக்கு சார்பானவர்களாக நிற்க வேண்டும், போலிகளை ஆதரிக்கின்றவர்களாக இருக்கக்கூடாது என்று சொல்கின்ற ஒரு பாடத்தை அவர் எங்களுக்கு விட்டு சென்றிருக்கின்றார். அந்த பாடம் எங்களுடைய வாழ்க்கைக்குரிய பாடம், அந்த மனிதருடைய வாழ்விலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கின்ற பாடம், அவர் எங்களுக்கு விட்டு சென்றிருக்கின்ற ஒரு பாடம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஜனாசாவும் நிகழ்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு செய்தியை அதனூடாக சொல்லுகின்றான். ஏனென்றால் இன்று நாங்கள் இந்த சகோதரருடைய பெயரை சொல்லி அவர் வஃபாத்தாகிவிட்டார் என்று சொல்கின்றோம். என்றோ ஒரு நாள் வரும், எங்கள் ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்லி அடுத்தவர்கள் சொல்லுவார்கள், இவர் வஃபாத்தாகிவிட்டார் என்று சொல்லி. அந்த யதார்த்தத்தை இந்த உலகத்தில் யாராலுமே மாற்ற முடியாது. ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் காலையில் எழுந்தால் ஒவ்வொரு நாளும் என்னுடைய காதில் ஒரு செய்தி கேட்கின்றது, இவர் வஃபாத்தாகிவிட்டார், இவர் வஃபாத்தாகிவிட்டார், இவர் வஃபாத்தாகிவிட்டார் என்று. இதே போன்று மக்கள் ஒரு நாள் பேசுவார்கள், மாத்த உமர், உமர் வஃபாத்தாகிவிட்டார் என்று மக்கள் ஒரு நாள் பேசுவார்கள் என்று சொல்லிவிட்டு அவரால் தாங்க முடியாமல் அழுதார். இந்த யதார்த்தம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. இந்த உலகத்துல நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, என்னண்டா மரணம் என்று சொல்கின்ற விஷயத்துக்கு மட்டும்தான் வயது எல்லை கிடையாது. அது எந்த வயதிலும் நடைபெற முடியும். இந்த சகோதரர் 70-80 வயது வாழ்ந்த ஒரு சகோதரர் அல்ல. இள வயதிலேயே அவர் அல்லாஹ்விடத்திலே போய் சேர்ந்திருக்கின்றார் என்றால் இந்த மரணத்துக்கு வயது கிடையாது. நாங்கள் இன்று இருக்கின்ற நிலைமை நாளைக்கு இருக்க மாட்டாது. எங்கள் ஒவ்வொருவருக்கும் எந்த நேரம் மரணம் வந்துவிடும் என்று சொல்வது யாருக்குமே தெரியாத ரகசியம். அந்த வகையில இதிலிருந்து நாங்க பெறுகின்ற படிப்பினை, நாங்க மரணத்துக்கு எந்த அளவு தூரம் எங்களை தயார்படுத்தி இருக்கின்றோம். இன்று நான் வஃபாத்தானால் நான் சுவர்க்கவாதியா நரகவாதியாக இருப்பேனா என்று சொல்வதை நாங்க சுய விசாரணை செய்து பார்த்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மனிதன் வாழ்ந்தது போன்ற ஒரு அழகான வாழ்வை நாங்களும் வாழ வேண்டும். மனிதர்களுக்கு பயனுள்ள ஒரு வாழ்வை நாங்களும் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு நாளைக்கு சுவர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். அந்த வகையில இந்த மனிதர் மரணித்த இந்த சந்தர்ப்பம் உலகத்துல மிகச்சிறந்த காலங்கள் ஒரு காலம் ரமலான். அந்த காலத்திலே அவருடைய வஃபாத் நிகழ்ந்திருக்கின்றது. அதிலும் விசேடமாக கடைசி 10 அந்த ரமலானில் மிகச்சிறந்த காலப்பகுதி. அந்த காலப்பகுதியின் ஆரம்பத்திலே அவருடைய வஃபாத் நிகழ்ந்திருக்கின்றது என்றிருந்தால், அதே போன்று அவருடைய மறுமையும் அங்கு கிடைக்க போகின்ற சுவர்க்கமும் மிகச் சிறப்பானதாக அமைய வேண்டும். அது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸாக அமைய வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் பிரார்த்திக்க வேண்டும். அதற்காக நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.